ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாலோ பண்ண நம்பரில் பிசி 12 ஒரு நம்பர் ஓகேவா. பிசி வந்து 28 நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அந்த 28 வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி பிசி 28 சொல்லி முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி 12 அதையும் நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண நம்பரு. அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி பிசி 12 அடிச்சிட்டான். அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 30ஆம் தேதி வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். 30ஆம் தேதி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். பிசி 12 வரணும்னு சொல்லிட்டேன்னா இங்கே நமக்கு ஏபி வந்து 62 ஏபி 62 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 12 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. ஏபி 62 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபி வந்து 12 அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு பிசி வந்து 62 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 12 வரும் சொல்லிட்டு நான் 30ஆம் தேதி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணவும் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 12 அடிச்சிட்டான். அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அடித்த நம்பர் நேற்று அடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிருக்கான் டைமுக்கு. என்னென்னா இங்கே ஏசி ஒரு 12 ஓகேவா. ஏசி 12 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி 12 ஏசி 12 அதுலேருந்து 9 நாள் கேப் விட்டு ஏபி 12 திருப்பி அதுலேருந்து 9 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசி 12 சொல்லி வச்சு செஞ்சு முடிச்சிட்டான். நல்ல நம்பரு பிசி 12. அதை வந்து ஃபாலோ பண்ண எத்தனை பேர் ஃபாலோ பண்ணின்னு தெரியல. ஓகே இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுத்தையுமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டெமோ சொல்லிவிட்டு சொல்கிறேன் எப்படி மட்டும் பார்த்துக்குவாங்க எப்படின்னு. ஓகே அது சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் ஏபி பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 90 அடிச்சிருப்பான். ஏபி 90 ஓகேவா. ஏபி 90க்கு ஒரு நம்பரை பவர் பண்ணி தான் ஏசி ஒரு 40 அடிச்சிருப்பான். ஏபோட மட்டும் பவர் பண்ணிவிட்டு 90க்கு ஒரு 40 அடிச்சிருப்பான். கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள். இங்கே 80 அதுக்கு 80க்கு இங்கே பார்த்தீங்கன்னா 30 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. இதுதான் பேட்டர்ன் ஓகேவா. இதுக்கு மேலேயும் கரெக்டாக அடிச்சிருந்தான். 71க்கு ஒரு 21 ஓகேவா. ஏபி எடுத்து ஏசியில் அடிச்சுட்டு வந்தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பேட்டர்ன் எங்கே சொல்லியிருக்கேன் நான். ஏபி 71க்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 21 ஓகேவா. கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஏபி 90 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஏசி ஒரு 40 ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணுறான். சி போர்டை காமனாக வச்சுட்டான் ஓகேவா. இப்போ திருப்பி இங்கே ஏபி 80 அதுக்கு ஒரு ஏசி ஒரு 30 ஓகேவா. இதுதான் பேட்டர்னு. இப்போ அதே சேம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிலேருந்து ஏசியில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி ஒரு 40 ஓகேவா. பிசி ஒரு 40 அந்த பிசி 40க்கு நமக்கு ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏசி ஒரு 90 ஓகேவா. பிசி 40க்கு ஏசி 90 ஓகேவா. இங்கே சி போர்டு அப்படியே வச்சுட்டான். பி போர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பவர் பண்ணிக்கிறான். 40க்கு 90 அடிச்சிட்டான். கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 30 ஓகேவா. பிசி 30 அப்போ அந்த 30க்கு நமக்கு ஏசி ஒரு 80 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏசி ஒரு 80 வரலாம். இதை பார்த்தா டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேவா. பிசி 40க்கு ஏசி ஒரு 90 ஓகேவா. ஒரு நம்பர் மட்டும் 9க்கு பவர் 4 ஓகேவா. அதே சேம் ரூட்டு தான். இங்கே 90க்கு இங்கே 40 சொல்லி அடிச்சிருந்தா இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு இங்கே 90 ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 80க்கு 30 அடிக்கும் போது இங்கே 30க்கு 80 ஏசி 80 வர்ற வாய்ப்பு இருக்குது.